அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியின் ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இதன் காரணமாக புதுச்சேரிக்கு அடுத்ததாக யார் துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்படுவார் என்கிற கேள்வி இருந்தது. ஜார்க்கண்ட் ஆளுநராக இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதலாக அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடும் என்று தகவல் வெளியானது. அதற்கு ஏற்றாற்போல் அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இருந்தாலும் கூட செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பிறகு சொல்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்பதற்காகத்தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரியின் அடுத்த துணைநிலை ஆளுநர் யார் என்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் விதமாக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறார். அவருக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் பொறுப்பு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் கொடுத்திருக்கீங்க. அவங்க தெலங்கானாவுக்கும் ஆளுநராக இருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் தெரியும். அந்த இடத்திற்கு யார் ஆளுநராக வரக்கூடும், அது சம்பந்தமான தகவல் இருக்கா? மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவி இரண்டையுமே நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்திருந்தார். தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியிருந்தார். இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இடைக்கால ஏற்பாடாக தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவை தேர்தலிலே போட்டியிடுவார் என பாஜக தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நேற்று அவர் அது பற்றி பேசாததற்கு காரணம், அந்த சமயம் வரை அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ராஜினாமா செய்திருந்தார், ராஜினாமா ஏற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தார். ராஜினாமா தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி அடுத்த கட்டமாக தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார் என்பதை அவரும் சரி பாஜகவும் சரி வெளிப்படையாக தெரிவிப்பதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதே சமயத்திலே தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் இரண்டுக்கும் இடைக்கால ஏற்பாடாகத்தான் ஜார்க்கண்ட் ஆளுநராக உள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலேயே இந்த இரண்டு பதவிகளுக்கும் முழு நேர நியமனம் நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம் மணிமாறன். அதே சமயத்திலே ஒரு தமிழரான தமிழிசை சவுந்தரராஜன் எந்தெந்த பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்தாரோ அதற்கு கூடுதல் பொறுப்பாக இன்னொரு தமிழரிடமே அந்த இரண்டு பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி கணபதி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.